அனைவருக்கும் வணக்கம். இது கிருத்திக் வானிலை அறிக்கை. இன்றைக்கு தேதி 31/4/2024 காலை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: தென்மேற்கு பருவமழை அதிகாரப்பூர்வமாக கேரளாவில் தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வாளர்கள் அறிவித்துவிட்டார்கள். தெற்கு கேரளா, மத்திய கேரளா, ஒட்டுமொத்த கேரளா, அதாவது அரபிக்கடலோர மாவட்டங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா மாலத்தீவு, லட்சத்தீவு, அரபிக்கடல், ஒட்டுமொத்த அரபிக்கடலிலுமே தென்மேற்கு பருவமழை அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. இது அதிகபட்சமாக அதாவது ஜூன் 1ஆம் தேதி தொடங்க வேண்டிய தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே 2 நாட்களுக்கு முன்பே தொடங்கியதாக நம்ம அறிவிக்கலாம். இந்த ஆண்டு சிறப்பாக உள்ளது தென்மேற்கு பருவமழை. இதை வைத்து நம்ம சொல்லலாம், தென்மேற்கு பருவமழை சிறப்பாக உள்ளது. தென்னிந்தியா, வட இந்தியா மற்றும் பாகிஸ்தான், டெல்லி என்று பெரும்பாலான மாநிலங்களில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சிறப்பாக உள்ளது. அதேபோல் தமிழகம் வானிலையை பற்றி இந்த காணொலி விரிவாக பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழகத்தில் வானிலை எப்படி நிலவும், வெப்பசலன அடிமழை மீண்டும் எப்பொழுது தொடங்கும், தமிழகத்தில் வெப்பநிலை எப்பொழுது மீண்டும் குறைய தொடங்கும் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். தற்போது ஒரு புகைப்படத்தை போட்டிருக்கிறேன், அதை பார்த்தாலே தெரியும். மேற்கு தென்மேற்கு திசை காற்று எவ்வாறு கேரளா வழியாக ஊடுருவுவது என்பதை பார்க்கலாம். இது நம்ம வளிமண்டலத்தில் 700 MB, அதாவது 700 HPA சர்ஃபேஸில் அதை வைத்து பார்க்கும் பொழுது தெளிவாக நம்மளுக்கு விளக்குகிறார்கள் மாதிரிகள். மேற்கு தென்மேற்கு திசை ஊடுருவு என்பது வலுவாக நுழைகிறது கேரளா வழியாக. இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் தென்மேற்கு பருவமழை எவ்வாறு கேரளா, தெற்கு கர்நாடகா, தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கியிருக்கிறது என்று. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 நாட்களாகவே தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், அதேபோல் திருத்தணி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அதே போல் பார்த்திங்கன்னா வேலூர், புதுச்சேரி, இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா விழுப்புரம், புதுச்சேரி, இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த 3 நாட்களாகவே 100 டிகிரி தாண்டி வருகிறது வெப்பநிலையானது. நேற்று அதிகபட்சமாக திருத்தணியில் 108 டிகிரி பதிவாகியுள்ளது திருத்தணி பகுதியில். அதே போல் பார்த்திங்கன்னா சென்னை மீனம்பாக்கத்தில் 106 டிகிரியும், வேலூர், புதுச்சேரி, கடலூர் பகுதிகளில் 104 டிகிரியாகவும், அதே போல் நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை பகுதிகளில் 102 டிகிரியும் பதிவாகியுள்ளது நேற்று அதிகபட்ச வெப்பநிலையாக. இந்த வெப்பநிலையானது இன்றும் தொடரும். பெரும்பாலும் நாளை வரைக்கும் இதே வெப்பநிலையானது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைய மறுநாள் முதல் படிப்படியாக வெப்பநிலையானது தமிழகத்தில் குறைய தொடங்கும். காரணம், தென்மேற்கு பருவமழை, மேற்கு தென்மேற்கு திசை காற்று, ஈரப்பதமான காற்று கேரளா, தெற்கு கர்நாடகா வழியாக, மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தமிழகம் ஊடாக பயணிக்கும் என்பதனால் தமிழகத்தில் வெப்பநிலையானது படிப்படியாக குறைய தொடங்கும். அதே போல் இன்னொரு மகிழ்ச்சியான அறிவிப்பு என்னவென்றால், நாளை முதல் கிட்டத்தட்ட நேற்றே ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது. வெப்பசலன மழைப்பொழிவு குறிப்பாக வேலூர், குடியாத்தம், அதே போல் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு பெய்திருக்கிறது நேற்று. அதே போல் உளுந்தூர்பேட்டை, நெய்வேலி, விருதாச்சலம் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு பொழிந்திருக்கும். அதே போல் தெற்கே பார்த்திங்கன்னா கமுதி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு, அதாவது ராமநாதபுரத்தின் உள்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு பொழிந்திருக்கும் நேற்றைய மழைப்பொழிவு. இன்று
இன்னும் தொடங்காத பகுதிகளில் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் பகுதிகளிலும் ஆந்திர எல்லையோர மாவட்டமான திருத்தணி இந்த பகுதிகளிலுமே ஒரு சில இடங்களில் பரவலாக கிடையாது, ஒரு சில இடங்களில் பெய்யும் இடத்துல வலுத்து ஒதுக்குதல் என்பது அதிகமாக இருக்கும் என்று. அதே போல் திருவண்ணாமலையின் மேற்கு பகுதி அதே போல் வடக்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கின்று. வட உட்புற மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது, பரவலாக இல்லை, ஒரு சில இடங்கள் மட்டும்தான். ஐசோலேட்டட் ஏரியாஸ், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஐசோலேட்டட் ஏரியாஸ் ஆஃப் த அண்டர்ஸ்டாம் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆங்கிலத்தில். நாளை முதல் பரப்பளவு கூட தொடங்கிடும். நாளை பெரும்பாலான மாவட்டங்கள், தமிழகத்தின் உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள், உட்புற மாவட்டங்கள், வட உட்புற மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக மாவட்டங்களிலும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் நாளை முதல் அதிகரிக்க தொடங்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், அதே போல் விழுப்புரத்தின் மேற்கு பகுதி வரைக்குமே நாளை மழைப்பொழிவு கூடி காணப்படும். அதாவது பரப்பளவு கூடி காணப்படும். அதிலும் ஒதுக்குதல் என்பது இருக்கும். வெப்பசலன மழை பொழிவுது ஒதுக்கி தான் பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும். நாளை மறுநாள் 2ஆம் தேதி கடலோர மாவட்டங்களிலுமே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, அதாவது கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த பகுதிகளிலுமே, காரைக்கால் இந்த பகுதிகளுமே 2ஆம் தேதி, அதாவது ஜூன் 2ஆம் தேதி நாளை மறுநாள் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில இடங்களில் தான் தொடங்குவது பரவலாக தொடங்காது. கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அங்கொன்று இங்கொன்று மழைப்பொழிவாக ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் தேதி கடலோர மாவட்டங்களுமே பரப்பளவு கூடி காணப்படும். அதாவது ஜூன் 1, 2, 3, 4 இந்த தேதிகளில் தமிழகத்தில் வெப்பசலன மழைப்பொழிவு சற்று பரப்பில் கூடி காணப்படும். அதாவது தீவிரமடையும் என்று சொல்ல முடியாது. காற்று சுழற்சி வருகிறின் காரணமாக 3ஆம் தேதி மையமாக வைத்து மழைப்பொழிவு தீவிரமடைந்து காணப்படும். தமிழகத்தில் வெப்பசலன மழைப்பொழிவு மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் பொழியக்கூடிய மழைப்பொழிவாக இருக்கும். இதில் உள் மாவட்டமான அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களிலுமே நாளை ஆங்காங்கே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளை தொடங்குவதற்கான வாய்ப்புகள், குறிப்பாக திருச்சியின் தெற்கு பகுதி மணப்பாறை, மதுரை, திண்டுக்கல் இந்த பகுதிகளிலுமே ஆங்காங்கே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொடைக்கானல் மலைப்பகுதி, வத்தலக்குண்டு, கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு, கொடைக்கானல் மலைப்பகுதி, அதே போல் மதுரை மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகள், அதே போல் திருச்சி, மதுரை ஒட்டிய பகுதிகள், திருச்சி, புதுக்கோட்டை ஒட்டிய பகுதிகள், காரைக்குடி, திருச்சி, காரைக்குடி இடைப்பட்ட பகுதிகள் இந்த பகுதிகளில் நாளை மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே தமிழகத்தில் மழைப்பொழிவு, இடிமழை பொழிவு பொழிந்து வரும். கடலோர மாவட்டங்கள் உட்பட மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அறுவடை விவசாயிகள் மழை இருக்குது, அதனால் எச்சரிக்கையுடன் நம்ம பணியை செய்ய வேண்டும். அதாவது பகல் நேரங்களில் உங்களுக்கு மழை இருக்காது, மாலைக்கு பிறகு இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் மழைப்பொழிவு இருக்கும்ன்றதுனால நெல் தானியங்களோ அல்லது பயிர்களையோ மூடி பாதுகாக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னால் மழை விட்டதென்றால் நனைந்துவிடும், தண்ணீர் தேங்கிவிடும். அதனால் சில இடங்களில் கனமழையாகவும் பெய்யும், அதாவது கொஞ்சம் பாதிக்கும் மழை வரைக்கும் பெய்யும் சில இடங்களில் உள் மாவட்டங்களில். அதனால் அதற்கு தகுந்த போல் திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழை ஜூன் 1ஆம் தேதி முதல் படிப்படியாக கேரளா, கர்நாடகா, மேற்கு தொடர்ச்சி மலையிலும் தமிழகத்திலும் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும். முதல் சுற்று மழைப்பொழிவாக ஜூன் 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி இடைப்பட்ட பகுதிகளில் முதல் சுற்று தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வலுத்து பெய்யும். அதாவது சற்று தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கலாம். ரொம்ப அதிகபட்சமாக வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டுருது. தற்போதே கிட்டத்தட்ட கடந்த 2 நாட்களாகவே கேரளாவின் கொச்சி, அதாவது தெற்கு பகுதியாம் கொச்சி, மத்திய பகுதி, அதாவது கொல்லம், கொச்சி, இந்த பக்கம் கோழிக்கோடு இந்த பகுதிகள்லாம் தொலைக்காட்சி மூலமாக நம்ம பார்க்கலாம்.
வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு, கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. நிறைய இடங்களில் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு கேரளாவில். தொடக்கமே ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவாக கேரளாவில் பொழிந்து வருகிறது. இது நம்ம இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சிறப்பாக உள்ளது என்று நம்ம கண்டிப்பாக அறிவிக்கலாம். ஏன்னா இதை வைத்து நம்ம சொல்லிவிடலாம். கண்டிப்பாக இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சிறப்பாக உள்ளது. அதே போல் பார்த்திங்கன்னா ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் படிப்படியாக முதல் சுற்று தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரத்துடன் காணப்படும். பிறகு சீரான மழைப்பொழிவாக இருக்கும். காரணம் மற்ற மாநிலங்களுமே தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தொடங்கும். கிட்டத்தட்ட கோவா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, ஒடிசா என்று மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், குஜராத், ராஜஸ்தான், டெல்லி இந்த மாநிலங்களுமே படிப்படியாக தொடங்கி இறுதியாக தெற்கு பாகிஸ்தான் அதே போல் வடக்கு பாகிஸ்தான் வரைக்குமே இறுதியாக தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும். அது தொடங்கிறதுக்கு அதிகபட்சமாக ஒரு மாதம் எடுத்துக்கொள்ளும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி வரைக்குமே சீரான மழைப்பொழிவு கேரளா, தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை, தெற்கு கர்நாடகாவில் சீரான மழைப்பொழிவாக இருக்கும். அதாவது தொடங்கிய இடத்துல சீரான மழைப்பொழிவாகவும் தொடங்காத இடங்களிலும் படிப்படியாக ஜூலை 15ஆம் தேதி வரைக்குமே படிப்படியாக தொடங்கி பெரும்பாலும் ஜூலை 20ஆம் தேதிக்குள் ஒட்டுமொத்த இந்தியாவில் தென்மேற்கு பருவம் தொடங்கி பிறகு ஜூலை இறுதி முதல் தென்மேற்கு பருவமழை டெல்லி, பாகிஸ்தான், அதே போல் இமாச்சல் பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான் என்று இந்த மாநிலங்களில் வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வடக்கு வங்கக்கடல் ஒடிசா, ஆந்திரா, வடக்கு ஆந்திரா, மேற்கு வங்கம், வங்கதேசம், அதே போல் மும்பை, மகாராஷ்டிரா, கோவா இந்த மாநிலங்களில் தீவிரமடைந்து பிறகு கேரளா, கர்நாடகா, தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை, இலங்கை இந்த மாநிலங்களில் தீவிரமடைந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் முதல் வாரம் வரைக்குமே தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவை நிறைய நிகழ்வுகள் அரபிக்கடலிலும் சரி, வங்கக்கடலிலும் சரி, வடக்கு வங்கக்கடல், ஒடிசாவை ஒட்டி, ஆந்திராவை ஒட்டி நிறைய நிகழ்வுகள் இந்த ஆண்டு உருவாகும் என்பதனால அரபிக்கடல் மிக சாதகமாக உள்ளது. ஈரப்பதமான காற்று அரபிக்கடல் வழியாக தமிழகம் ஊடாக வடக்கு நோக்கி போகும் என்பதனால இந்த ஆண்டு நல்ல ஒரு மழைப்பொழிவு. நீர்பிடிப்பு பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை, அதே போல் காற்றுப்பகுதிகள், பாலக்காடு கணவாய், ஆரியங்காவ் கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய் என்று பெரும்பாலான அதாவது தென்மேற்கு பருவமழை பெய்யும் இடங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவை இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் நேரத்தில் வெப்பசலன மழைப்பொழிவு கிடைக்கும். ஏனென்றால் தமிழ்நாடு மலைமறுக்கும் பிரதேசமாக இருக்கும். மலைப்பகுதிகள் இப்போ இருக்கும் என்பதனால் தமிழ்நாடு மலைமறுக்கும் பிரதேசம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ரெயின் ஷேடோ ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆங்கிலத்தில். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெப்பசலன மழைப்பொழிவு ஜூன் முதல் வாரத்தில் கிடைக்கும். பிறகு மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் நேரத்தில் ஜூன், ஜூலை மாதங்களில் கிடைக்கும். குறிப்பாக உள் மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலுமே வெப்பசலன மழைப்பொழிவாக இருக்கும். அதே போல் தென்மேற்கு பருவமழையும் படிப்படியாக மற்ற மாநிலங்களிலும் தொடங்கி ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் தீவிரமடையும். தொடர்ந்து இணைந்திருங்கள். வானிலை அப்டேட்டுடன் இணைந்திருங்கள். வானிலை என்பது மாற்றங்களுக்கு உட்பட்டது. நீங்கள் இணைந்திருந்தால் மட்டுமே திட்டமிட்ட வேளாண்மை செய்ய முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.